முத்து மீனா பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஹிணி வந்து அவங்க ரூம்ல மறைஞ்சு நின்றுட்டு முத்து பண்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த போனை வச்சுட்டு போனாங்கன்னா நம்ம எப்படியாவது ஒன்று எடுத்துட்டு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் பிஏ கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எழுந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் எப்படியாவது வந்து போனை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கட்டில் கிட்ட போவாங்க. அந்த டைம்ல முத்து கிச்சன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கரெக்டா வந்து பாத்துறாங்க. என்ன பார்லர் அம்மா, எங்க கட்டில் கிட்ட உங்களுக்கு என்ன வேலை, எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் இந்த சைடு வந்தேன், அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிச்சு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா விஜயா வந்துடுறாங்க. விஜயா வந்து முத்து கிட்ட எப்ப பார்த்தாலும் நீ வந்து ரோஹிணி சந்தேகப்பட்டுட்டே தான் இருக்க, உன் காசை வந்து அது உன்னோட வச்சுக்கோ, ரோஹிணி வீட்டுல எவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்க, அவ எதுக்கு உன்னோட காசை வந்து எடுக்க போறா, எதுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு முத்து திட்டுறாங்க. விஜயா வந்து இந்த டைம்ல கரெக்டா முத்துக்கு கால் பண்ணிட்டு, மாமா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இப்பெல்லாம் சிட்டி கிட்ட நான் வந்து பேசுறதே இல்லை, நான் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன், அந்த டைம்ல வந்து சிட்டியோட ஆள் கிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு இந்த டீக்கு காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சான். ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பான் போலியாட்டுக்கு, நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்து வந்து சவாரிக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டுறேன் மீனான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கரெக்டா செல்வத்தை பார்த்துட்டு வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. செல்வத்துக்கு வந்து பயங்கர சந்தேகம் வந்துருது. செல்வம் வந்து சொல்றாங்க, அன்னைக்கு வண்டியில உன்னை பின்னாடி கார்ல துரத்திட்டு வந்தது ஒருவேளை சிட்டியா இருக்குமோ, ஏன்னா நீ போயிட்டு அடிச்சுட்டு வந்தல்ல, அதுக்கு வந்து பழியா இந்த மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்து வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒருவேளை சிட்டியா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சிட்டியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போவாங்க. போனதுமே சிட்டி வந்து நக்கலா, வா முத்து உனக்கு என்ன வேலை, என்ன எதுக்கு வந்திருக்க, என்னைய திருப்பி அடிக்கிறதுக்காக வந்திருக்கியா, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்ட உடனே முத்து இருந்துகிட்டு, எதுக்கு நீ வந்து பின்னாடி கார்ல துரத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, என்னை நீ அடிச்சு போட்டு நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருப்பியா, அதனாலதான் நான் வந்து துரத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே திருப்பியும் பிடிச்சி அடிச்சிடுறாங்க. சிட்டி வந்து முத்து கிட்ட, ரோஹிணி வந்து இங்க வந்தா ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்டேன், நான் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டேன், உன்னோட மொபைலில் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போதான் புரியுது பார்லர் அம்மா எதுக்கு வேகமாக என்னோட கட்டில் கிட்ட வந்தாங்கன்ட்டு, என்னோட ஃபோன் எடுக்க தான் வந்திருக்காங்களா, இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ரோஹிணி இந்த வீடியோவை கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.